சென்னை நகரின் முக்கிய போக்குவரத்து நரம்பாக விளங்கும் ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு 6 வழிச்சாலையாக மாற்றும் திட்டம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. திருவான்மியூர் முதல் அக்கரை வரை 10.5 கிலோமீட்டர் நீளத்தில் நடைபெறும் இந்த விரிவாக்க பணிகள் தற்போது 85% நிறைவு பெற்றுள்ளதாக நெடுஞ்சாலைத்துறை தெரிவித்துள்ளது. மீதமுள்ள 15% பணிகளை அடுத்த 2 மாதங்களில் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் கொட்டிவாக்கம் அக்கரை இடையே குறிப்பாக விஜிபி லே அவுட் பகுதியில் நிலம் கையகப்படுத்தும் பணிகளில் இன்னும் சிக்கல்கள் நீடிக்கின்றன. இங்கு சுமார் 30 வீடுகளை கையகப்படுத்த வேண்டியுள்ளதால் உரிமையாளர்களுடன் இழப்பீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. சமீபத்தில் இந்த 6வது வழித்தடத்தில் வாகனங்கள் நிறுத்தப்படுவதை தவிர்க்க நெடுஞ்சாலைத்துறை செங்கற்களை கொண்டு தற்காலிக தடுப்புகளை ஏற்படுத்த முயன்றது. ஆனால் சாலை விரிவாக்கத்தின் நோக்கமே போக்குவரத்தை எளிதாக்குவதுதான். இப்படி தடுப்புகளை அமைப்பது அதற்கு முரணானது என தெரிவித்து உள்ளூர் வாசிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து அந்த தடுப்புகள் அகற்றப்பட்டன. மேலும் நீலாங்கரை, ஈஞ்சப்பாக்கம் மற்றும் வெட்டுவளங்கண்ணி பகுதிகளில் சாலை இன்னும் முழுமையடையாமல் இருப்பதால் வாகன ஓட்டிகள் சிரமத்துடன் பயணிக்கின்றன. அகற்றப்பட்ட ஆக்கிரமிப்புகள் மீண்டும் உருவாகியுள்ளதும் போக்குவரத்து நெரிசலை அதிகரித்துள்ளது. இதுகுறித்து வழக்கமாக பயணிக்கும் மக்கள் கூறுகையில், சாலை விரிவாக்கத்திற்காக அகற்றப்பட்ட ஆக்கிரமிப்புகள் மீண்டும் முளைத்துள்ளன. திருவான்மியூரை தாண்டியவுடன் சாலையிலேயே உணவகங்களும் ஜூஸ் கடைகளும் செயல்படுகின்றன என குற்றம் சாட்டுகின்றனர். அதேபோல் உத்தண்டி சந்திப்பில் நீண்ட சுற்றுப்பாதையை தவிர்த்து நேரடி போக்குவரத்து அனுமதி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. இத்திட்டத்துடன் இணைந்து திருவான்மியூர் உத்தண்டி இடையே 13 கிலோமீட்டர் தூரத்தில் ரூபாய் 2100 கோடி மதிப்பில் உயர்மட்ட சாலை அமைக்கும் பணிகளும் தொடங்கியுள்ளன. இந்த மேம்பாலம் செயல்பாட்டுக்கு வந்தவுடன் ஈசிஆரில் போக்குவரத்து நெரிசல் கணிசமாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது.